மத்தியில் அமைதியான நிலையான மதச்சார்பற்ற ஆட்சி அமைய காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டளிக்குமாறு வாசன் கேட்டுக் கொண்டார். லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் சனிக்கிழமையன்று கும்பகோணத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், இலங்கை போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உறுதுணையாகவும் பாதுகாவலராகவும் இருந்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றும், இலங்கை தமிழர்களுக்கு உரிமையை பெற்றுத் தருவதே ராகுல் காந்தியின் கனவு என்றும் பேசினார். மீத்தேன் திட்டத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக பல்வேறு கட்சிகள் விமர்சனம் செய்கின்றன. ஆனால் இத்திட்டத்தால் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாது என்று உறுதியளிப்பதாகவும் கூறினார். இலங்கை போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு பல ஆயிரக்கணக்கான கோடிகளை கொடுத்து அவர்களுக்கு உறுதுணையாக பாதுகாவலராக செயல்படுவது காங்கிரஸ் பேரியக்கம் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. மீத்தேன் திட்டத்தை பற்றி இன்றைக்கு பல கட்சிகள் குறை கூறிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒட்டுமொத்த உண்மையான கருத்து, விவசாயிகளுடைய நலனை அது பாதிக்கின்றது என்பதுதான். காங்கிரஸ் கட்சி விவசாயி நலன் சார்ந்த கட்சி. அது போன்ற நிலையை விவசாயிக்கு ஏற்படுத்தாது என்பதை என்னால் உறுதியோடு கூற முடியும். மயிலாடுதுறை வேட்பாளர் மணிசங்கர் ஐயர், தஞ்சை கிருஷ்ணசாமி வாண்டையார், நாகை செந்தில் பாண்டியன் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு காங்கிரசுக்கு ஓட்டு சேகரித்தனர்.